இதுதான் நம்மளுடைய தத்துவம். அவருக்கு நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க நல்லபடியா. ஏதோ ஐயா கலைஞர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய சாதனை ஏதோ நம்ம ஐயா காமராஜர் படி மேடையில் பேசிட்டு இருந்துக்கிறாரு. ஒருத்தன் முன்னாடி தரக்கு போட்டு கூட கூட பேச்சே வந்திருக்கான். மேடையில் இருந்து சும்மா என்ன அவனா பேசுறான், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு. அது மாதிரி அவரா பேசுறாரு, உள்ள இருக்க அம்மையாவும் அம்மையாரும் ஐயாவும் பேசுறாங்க. பேசிட்டு இதெல்லாம் விட கொடுமை இருக்கு. தேர்தலில் அலங்காநல்லூரில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாக்கு ஒருத்தன் எந்திரிச்சிட்டான், கேள்வியா கேட்குறான். அது என்ன நீ பண்ணல, இதே நீ கேட்கல. ஏய், இந்த கேள்வியில் என்கிட்ட கேட்குறேன், நானே ஒரு பிச்சைக்கார பையமே, நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா? நீ என்ன, நானும் உன்னோட ஆள் தாங்க. நீ இந்த கேள்வியை ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் கேட்கல அப்படின்னு. நீ தானே வந்திருக்க, அவன் வரலையே. அவனுக்கு பிரச்சனை நான் வந்ததுதான் பிரச்சனை. சிக்கனாண்டா சீமான்னு அடிக்கிறான். அதான் நமக்கு கிடைத்த அடிமைகள் சிறப்பானவர்கள் மாதிரி வச்சு அடிக்கிறான். அங்க இன்னொரு ஊர்ல திருநெல்வேலியில வாக்கு எடுக்கிட்டு உச்சி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் மரத்து நிழல்ல மக்கள் கூட்டமா நின்று ஆண்களும் பெண்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகமா சைக்கிள் வந்த ஒருத்தன் டப்புன்னு சைக்கிள் விட்டு ஓடி, சீமா நீ பாட்டு இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசு. நான் என்னன்னு பயந்துட்டேன். இங்க வேறு குவார்டர் 100 ரூபா தான், 105 ரூபாய். அது என்னன்னு வந்து கேட்டுட்டு வந்து பேசு. ஏது அவனுக்கு பிரச்சனை, 100 ரூபாய்க்கு வித்தது 105 ரூபாய்க்கு வித்துட்டான். அது கடை முதலாளி வீட்டுலடா கேட்கணும் ஜெயலலிதா. நானும் ஒரு பரதேசி, என்கிட்ட வந்து எங்க கேட்கிறேன்னா அவன் பதிலே, அவன் பிரச்சனை அவனுக்கு. இந்த நாட்டுக்குள்ளதான் புரட்சியை செய்ய வந்திருக்கோம் நாங்க. எப்படி இருக்கு பாருங்க. விஜய் படம் ஒரு காட்சி தாமதம் ஆயிருச்சுன்னு பேருந்த மறிச்ச இளைஞர்கள்கிட்ட தான் புரட்சி விதைக்க வந்திருக்கோம். எப்படியே ஒரு காட்சி இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வந்துடும், பெட்டி போட்டுருவான் படத்தை. ஆனா அதுக்குள்ள பொறுக்க முடியாத இளைய தலைமுறை புரட்சியாளர்கள்ட்ட தான் நாங்க இந்த புரட்சியை முன்னெடுக்க வந்திருக்கோம். அன்பார்ந்த சொந்தங்கள், அருமை தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும். எந்த இன மக்கள் பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அதை புரிந்து கொண்டு அன்பு பிள்ளைகள், அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் தேசியனத்தின் உரிமைக்கு மீட்சிக்கு எழுச்சியோடு கலந்து வரணும். அதை புரிந்து கொள்ளணும். தன்னலமற்று வரணும். எவனும் உயிரை தர வேண்டியதில்லை.